ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். எங்கள் தந்தையே, தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தந்தையே, உம்மை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து அழைக்கிறோம். தகப்பனே, வேளையிலே கடந்து வருவீராக. இந்த நாளுக்குரிய வார்த்தையின் சத்தியத்தை எங்களுக்கு நீரே எடுத்துரைத்து எங்களுக்கு போதிக்கும்படியாய் உம்மிடத்திலிருந்து நாங்கள் வாங்கி கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாங்கி புசிக்கத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை அழைக்கிறோம். தந்தையே, ஆவியானவரே வருவீராக. இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சம் இரத்தமும் வேதத்தின் ஏற்படாதவைகளும் புறம்பானவைகளும் என்னிலே ஒருபோதும் ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்துவமும் சாயலும் உம்முடைய தெய்வீக சுவாபமும் தெய்வீக தன்மையும் தெய்வீக வல்லமையும் பலனும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் உம்முடைய அளவற்ற மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் தயவும் ஆண்டவரே பலனும் உம்முடைய நித்திய ஜீவ ஒளியும் உம்முடைய அன்பும் என்னையும் ஆண்டவரை ஆராதனை பங்கு பெறுகிறோம் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் ஆட்கொள்வதாக, ஆளுகை செய்வதாக. உம்முடைய வருக பரியந்தமும் இந்த வாக்கியமும் ஸ்லாக்கியமும் எங்களிலே உம்மாலை நிலைத்திருக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் ஒருவராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் செய்வது நிச்சயம். கர்த்தர் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யணும் என்று வைத்திருக்கிறாரோ அது செய்வது நிச்சயம். அது எவைகளோ அந்தந்த பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் தான். அதுதானே உண்மை. அவங்களுக்கும் தேவனுக்கும் தானே அது வெளிச்சம். அதனால் அவரே உண்மையாய் நம்பி இருக்கிறவர்கள், அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு எல்லா இந்த கொடுமையான அத்தனை சூழ்நிலையிலும் வெறுமையிலும் தாங்க முடியாத மன சோர்விலும் மனபாரிலும் ஒன்றுமில்லாத நிலவிலும் எதையும் தனக்கு செய்து கொள்ள முடியாத நிலையிலும் பிழைப்போமோ பிழைக்க மாட்டோமோ நிலைக்க மாட்டோமோ என்கிற நிலையிலும் சகலமும் நம்பிக்கையற்ற முறையில் சூழ்நிலைகள் காணப்படுகிற அந்த கொடுமைகள் கொடூரங்கள் இவைகள் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு அவரையே நோக்கி கூப்பிட்டு கொண்டு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவது நிச்சயம். அவர்களுக்கு சொன்ன ஆசீர்வாதங்களை நிறைவேற்றுவது நிச்சயம். அவர்களுக்கு சொன்ன நன்மைகளை நிறைவேற்றுவது நிச்சயம். அவர்களுக்கு தர வேண்டிய வெற்றியை கர்த்தராய கரத்திலிருந்து வருவது நிச்சயம். அவர் கரத்திலிருந்து மீட்பு கிடைப்பது நிச்சயம். விடுதலை கிடைப்பது நிச்சயம். பாவ மன்னிப்பு கிடைப்பது நிச்சயம். கிருபையும் இரக்கமும் கிடைப்பது நிச்சயம். அவர் கண்களிலே தயவு கிடைப்பது நிச்சயம். ஒத்தாசை கிடைப்பது நிச்சயம். சகாயம் கிடைப்பது நிச்சயம். அவர் துணை செய்வது நிச்சயம். அவர் யுத்தம் பண்ணுவது நிச்சயம். அவர் சிறையிருப்பை திருப்புவது நிச்சயம். திருப்பு முனைகளை உண்டு பண்ணுவது நிச்சயம். பிரேக் துருகளை உண்டு பண்ணுவது நிச்சயம். ரோமர் 11 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 24 வசனம் வரை. பேஜ் 220, நிருபங்களின் புஸ்தகம் பேஜ் 220, ரோமர் 11 அதிகாரம் 16 24. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்ட
வைக்கப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கு சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. ஸ்வாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் திரும்ப வாசிங்க. 23 சரியா வாசிங்க. 23. அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. ஸ்பாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு ஸ்பாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் ஸ்பாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமாம். 2, 3, 4 காரியங்கள் இதில் இருக்கு. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாய் இருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேர் நல்லா இருந்துச்சுன்னா தண்டு கிளைங்கெல்லாம் நல்லா இருக்கும். வேறு தான் முக்கியம் ஒரு மரத்துக்கு. அது தெரியும்ல, வேறு இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிளை இருந்தால் போதும். வேரில் தான் இருக்கணும், அதுதான் முக்கியம். அப்போ யார் எதில் வேதவசனம் சொல்லுது? சங்கீதம் 1ஆம் அதிகாரம், நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனித்தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான் என்று. நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, அப்போ நீர்க்கால்களில் ஓரமாய் அந்த வேர் போச்சுன்னா அங்கே தண்ணீரை நல்லா உறிஞ்சிரும். தண்ணீர் அந்த நதி ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஓடுற வாய்க்கால் ஓரமாக இருக்கிற மரங்கள்லாம் செழிப்பாக இருக்கும். அதை சுற்றி இருக்கிற பகுதிகள்லாம் என்னவாக இருக்கும்? செழிப்பாக இருக்கும். நீர்நிலைகள்லாம் எங்கே இருக்கோ அந்த பகுதிகளெல்லாம் மரம் செடி கொடிகள்லாம் கொஞ்சம் நல்லாவே பசுமையாக இருக்கும். காரணம், வேறு ஆழத்தில் சத்துவத்தை உறிந்து கொள்ளுது. நாம் உறிந்து கொள்ள வேண்டிய சத்துவம் எங்கே? வேத வசனம் தான், வேத வார்த்தை தான். தேவனிலே ஊன்றப்பட்டு கிறிஸ்துவிலே ஊன்றப்பட்டு கிறிஸ்துவின் சாரத்தை உறிந்து கொள்வது தான். அப்போ சொல்லப்படுகிறது கிளைகளும் பரிசுத்தமாய் இருக்குமே என்று. 17ஆம் வசனத்தின் பின்பகுதி, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாய் என்று. 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று அறிந்து கொள். தேவன்தான் நம்மளை சுமக்கிறார், தேவன்தான் நம்மளை ஏந்துறாரு, நம்மளை சுமக்கிறாரு, நம்மளை நம்மை தாங்குகிறார் என்று. பிறகு சொல்லப்படுகிறது 24ஆம் வசனத்தில், சுவாபக்கலைகளாகி அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவதற்கு அதிக நிச்சயமாமே. தேவன் அவர்களை திரும்ப ஒட்ட வைப்பதற்கு 23 ஒட்ட வைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறாரே. திருப்பி அவர்கள் வாழ்க்கையை கட்டமைப்பதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. திரும்ப மறுவாழ்வு கொடுப்பதிலே அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. புது வாழ்வை கொடுக்கிறதும் புது துவக்கத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய்
இருக்கிறாரே. மனுஷனுடைய முடிவு கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. மனுஷன் கரத்துலையும் கிடையாது, சாத்தான் கரத்துலையும் கிடையாது, சாத்தான் மனுஷன் கரத்துலையும் கிடையாது. முடிவு கர்த்தர் கையில் தான் இருக்குது. முடிவு கர்த்தர் கரத்தில் தான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முடிவுகள் எல்லாமே கடைசியில் போய் முடிகிறதும் சரி, வாழ்க்கையின் பயணத்தின் காரியங்களுடைய முடிவுகளும் துவக்கங்களும் காரியங்கள் எல்லாமே கர்த்தர் கரத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறது, தேவன் தாம் செய்ய போகிறதை அறிவித்திருக்கிறார். தாம் செய்ய போகிறதை. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதில் 41ஆம் அதிகாரத்தில் 28ம் 32. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். திரும்ப இரண்டாவது அறிவித்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார். தேவன் தாம் செய்ய போகிறதை காண்பித்திருக்கிறார், அறிவித்திருக்கிறார். 32. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் யாரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது? தேவனாகிய கர்த்தராலே நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. இதை சீக்கிரத்திலே செய்வார் என்று குறிக்கிறது. கர்த்தர் இதை சீக்கிரத்திலே செய்வார் என்று. கர்த்தர் செய்வது நிச்சயம் என்ற வார்த்தையிலே பார்த்தால், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பது நிச்சயம். தேவன் செய்வது நிச்சயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம். முப்பத்தாறிலிருந்து 39. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இங்கே இன்னும் இவர் சொல்றார், பவுல் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரோடு இருக்கிற இந்த பந்தத்திலிருந்து பிரிக்கவே முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அது என்ன? அந்த அன்பில் விட்டு பிரிப்பவன் உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, அதாவது அனுதின தேவைகள் சந்திக்கப்பட முடியாத நிலைமைகள், துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் அன்பு கூறுகிற நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே அவராலே நாம் ஜெயம் பெறுவோம். அவராலே ஜெயம் கொடுக்கிறவராகிய கர்த்தராலே ஜெயம் பெறுவோம். ஜெயம் அவரிடத்துலந்தான் வருது. அது நிச்சயம். அது நிச்சயம். அவரிடத்துலேருந்து என்னை பிரித்து அழிக்கிற காரியம் நடக்கவே நடக்காது. இது நிச்சயம் அப்படின்னு சொல்றார் பவுல். யோபு 23ஆம் அதிகாரம். யோபு 23ஆம் அதிகாரம்
12, 13, 14. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவரோவென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். எனக்கு அவருடைய வாயின் வார்த்தைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவர் வார்த்தையை நான் வாங்கி உள்ளே வச்சிருக்கிறத சாத்தான் எடுக்க ட்ரை பண்ணுறதுக்கு நான் இடம் கொடுப்பதில்லை. அதான் அர்த்தம். நான் இடம் கொடுப்பது இல்லை. தேவன் செய்ய மாட்டார், உன்னை விடுவிக்க மாட்டார், உன்னை ரட்சிக்க மாட்டார், உனக்கு சுகம் தர மாட்டார், உன் பலவீனத்தை நீக்க மாட்டார், உன் பசியை போக்க மாட்டார், உன் வறுமையை நீக்க மாட்டார், உன் வேதனையை அனுதின வேதனைகளை நீக்க மாட்டார், உனக்கு இந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை தரமாட்டார், இந்த போராட்டத்துக்கு முடிவே கிடையாது, உன்னை தேவன் தண்டிச்சுக்கிட்டே தான் இருப்பார், அடிச்சுக்கிட்டே தான் இருப்பார், வெட்டிக்கிட்டே தான் இருப்பார், நொறுக்கிக்கிட்டே தான் இருப்பார், கொன்னுக்கிட்டே தான் இருப்பார். எத்தனை வருடங்கள் கடந்தும் தேவன் இன்னும் நிறுத்தலையே, இனிமேல் நிறுத்த போகிறாரா? தன்னுடைய கோபத்தை விட்டு நீங்க போகிறாரா? கிடையாது. தன்னுடைய சினத்தை விட்டு நீங்க போகிறாரா? தம்முடைய மிலாற்றை உன்னை விட்டு நீக்க போகிறாரா? கிடையவே கிடையாது. நீ மடிந்து போகும் மட்டும் உன்னை தேவன் விடவே மாட்டார். தேவன் உன்னை விடவே மாட்டார் என்று சாத்தான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். பாரு பாரு பாரு, எதுலையாவது ஒன்றுத்தில் இருக்குதா எதாவது மாற்றம்? எதுலையாவது ஒன்றில் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறியா? எதையாவது ஒன்றுத்தில் அவருடைய அற்புத செயல்களை பார்க்குறியா, கொள்றியா? ஒன்றுமே இல்லை. நீ வீணா நம்ப வேண்டியது என்ன? நீ வீணா அவருக்கு காத்திருக்க வேண்டியது என்ன? வேற யாருக்கு காத்திருக்கிறது அவரை தவிர? அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான். உண்மை உள்ளவரும் நம்பத்தகுந்தவரும் நல்லவரும் அவர் ஒருத்தர் தான். அண்ணே ஏற்கனவே அவன் பேச்சை கேட்டு தானே இந்த நிலைமை, இந்த அழிவு, இந்த நாசம், இந்த மோசம், இந்த பசி பட்டினி, இந்த வேதனைகள் எல்லாமே அவன் கொடுத்தது தானே. சாத்தாம்பையன் கொடுத்த கிட்ட தானே. கொடுத்துட்டு அவனே என்ன சொல்கிறான் திருப்பியும்? நீ தேவனை நம்பி இருக்கிறது என்ன? இவைகளை தராத தேவனை, நாம் சந்திக்கும் கொடுமைகளை தராத தேவனை தந்ததாக சொல்லி, தந்தவன் தந்ததாக, தேவன் தந்ததாக சொல்லி, பொய்யன் சொல்லி நம்மை திரும்பவும் வஞ்சித்து திரும்பவும் நம்மை நரகத்துக்கு பாதாளத்துக்கு அனுப்புறதுக்கு, அவன் போய் சேர வேண்டிய இடத்துக்கு நம்மையும் கொண்டு போய் சேர்த்தணுன்ற விடாப்பிடியாக அவன் செய்கிற அந்த கிரியைகளுக்கு காரியங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன்றாரு யோபு. நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அதுதான் அதிகமாய் காத்து கொண்டேன். எனக்கு வேண்டிய ஆகாரத்தை, அவர் சாப்பிடுகிற ருசிகரமான அந்த ஆகாரத்தை பார்க்கிலும் தேவனுடைய வார்த்தை என்கிற ஜீவ ஆகாரத்தை நான் அதிகமாய் காத்து கொண்டேன். அப்போ அவர் இந்த நிலைமையிலும் எலும்பும் தோளுமா இருக்கும்போதே அவர் விழிப்பாக தான் இருக்கிறார். அவர் தூங்கிக்கிட்டு வழிஞ்சிக்கிட்டு ஊந்துக்கின்னு எந்திரிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் சாக்கு போக்கு நொண்டி சாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு ஓட சொரிஞ்சிக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்கலை, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இது இருக்கிறேன், அது இருக்கிறேன், எனக்கு 20 ஃபோன் கால் வந்தது, அது வந்தது, இது வந்தது அப்படின்னு, மனைவி லேட்டாக வந்துட்டா, அது வந்துட்டா, அவள் கடமையை செய்யறதுக்கு லேட்டாகிட்டா காரணத்தை யோபு சொல்வது. அதனால தான் சொல்கிறார், நான் அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லி பின்வாங்கிறது இல்லை. எனக்கு அவன் வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஜீவ ஆகாரம் எனக்கு ரொம்ப முக்கியம். சரி, தரியத்துக்குரிய ஆகாரம் கண்டிப்பாக வேணும். ஆனால் அதை காட்டிலும் ஆவி ஆத்மா சிந்த மனசு பிழைக்கிறதுக்குரிய அந்த ஜீவ ஆகாரம் எனக்கு வேணும். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்று, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான் பிழைப்பான் என்று, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுது. வேதவசனம் ஆண்டவருடைய வார்த்தையினால தான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கே தவிர ஆண்டவர் வார்த்தையை தவிர்த்த எந்த வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லலை. அந்த வார்த்தையை தான் கேட்க விட மாட்டான், தூக்கத்தை கொண்டு வருவான். தூங்குறதுக்கு நமக்கு ஒரு நேரம் இருக்குது, நம்ம இப்போ மற்ற நேரங்கள் இருக்குது, நம்ம பலவீனமாக இருக்கும், ஒரு வியாதிப்பட்டிருக்கிறோம், ஏதோ நமக்கு சுகவீனம் பலவீனம், அதில் தூங்குகிறோம் கொள்கிறோம், முடியாமல் நிலைமை படுக்கையில் இருக்கிறோம், அது வேற. ஆனால்
விழிப்பா இருக்க வேண்டிய இடத்துல படுக்கையில இருந்தோம்னா தான் பிரச்சனை. விழிப்பெல்லாம் வேற வேற விதத்துல பேசுறோம். விழிப்பா இருக்கணும், அதுல விழிப்புன்னு. அது இல்லை. எவ்வளவு விழித்திருந்தாலும் காவலர்கள் காத்திருந்தாலும் கத்தர் காவல் காவாராகில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா. காக்கிற தேவன் தான் நம்மளை காக்க முடியும். நம்ம ஓரளவுக்கு காத்துக்கலாம், அதுக்கு மேல மிஞ்சி காத்துக்கிறது கத்தர் தான் காத்துக்கணும். எல்லாமே நம்ம காத்துக்க முடியாது. எவ்வளவுதான் இருந்தாலும் விழிப்பா இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம்லாம் காத்துக்கலாம். எவ்வளோ நேரம் புஷ்காயிரும். கத்தர் தான் காத்துக்கணும். என்னாலும் அதை யோபு நல்லா அறிஞ்சிருந்தார். கத்தர் தான் அதை காத்திருக்கணும். அவரோ வென்றால் ஒரு மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி செய்வார். அவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், அவர் ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கிறார். அதன்படி அவர் செய்வார். செய்யாம போறது கிடையாது, செய்வார். செய்யாம விட்டுற போறது கிடையாது, செய்யாம விட்டுற போறது கிடையாது. செய்வார் என்றுதான் வேதவசனம் இருக்கிறது. அவர் என்ன நன்மைகளை குறித்திருக்கிறாரோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நிறைவேற்றுவார் என்று யோபு சொல்றார். இப்படி செய்யறது அவர்கிட்ட நிறைய இருக்குது. அவர்கிட்ட இந்த மாதிரியா நிறைய வச்சிருக்கிறார். அவர் செய்யற வழிகளை நிறைய வச்சிருக்கிறார். அதில் அவர் வழியில அவர் பிள்ளைகளை சந்திப்பார். அவர் பிள்ளைகளை சந்திப்பார் என்று யோபு சொல்றார். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனா அவர் வாழ்க்கையில தடை தான் பார்க்கிறாரு. ஆனா சொல்றது எதை சொல்றாரு? நீர் செய்ய நினைக்கிறது தடைபடா. நீ என்ன செய்ய வைத்திருக்கிறீரோ அந்த செய்ய வர்ற நேரம் வரும்போது, நீர் அந்த நேரத்துக்கு வரும்போது உமக்குன்பாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. எந்த சத்துருவும் நிற்க முடியாது. தேவனுக்கு மேல வல்லமையானவர்கள் யாரும் கிடையாது. தேவன் தான் வல்லமையானவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நிகரும், அவருக்கு சமமோ, அவருக்கு கொஞ்சம் கீழையோ அப்படிலாம் யாருமே கிடையாது. ஒருத்தரும் இந்த பூமியில கிடையாது. எந்த தேவர்களே கிடையாது. அவர்கள் தேவர்களும் அல்ல. தேவர்களிலே அவர் உயர்ந்தவர் இல்ல, அவர் தான் உயர்ந்தவர். ஆனா தேவர்களே முதல்ல கிடையாது. அவர்கள் தேவர்கள் அல்லவே. அப்புறம் எதுக்கு அவர்களை போய் தேவர்கள் என்று சொல்லுவானே. அப்ப சொல்றார், நீ செய்ய நினைத்ததை நிறைவேற்றுவீர். நீ செய்ய நினைத்ததை நிறைவேற்றுவீர் என்று சொல்லி ஏசாயா 42 16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு தெரியாத பாதையில நான் அழைச்சிட்டு வருவேன். இந்த பாதையில வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த வழியில இப்படி வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலைகள் வழியா வருவேன், சந்திப்பேன் என்ன நினைச்சு கூட பார்க்கல. அதை தான் அவர் எழுதியே வச்சிருக்கிறார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு அழைத்து கொண்டு வரும்போது அது இருளா இருக்குது. அந்த இருளை நான் வெளிச்சமாக்கிடுவேன். அறியாத அந்த வழியில வரும்போது அது கோணலா இருக்குது, அதை நேராக்கிடுவேன். அதை நேராக்கி இதை செய்து அவர்களை கைவிடவே மாட்டேன். அவர்களை வசனம் ஆரம்பிக்குது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. குருடருக்கு கண்ணும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எங்க யார் இருக்கா என்னன்னு தெரியாது, என்ன ஒண்ணுமே தெரியலையே, ஒன்றும் புலப்படலையே, ஒன்றும் அறிய முடியலையே, ஒன்றும் புலப்படலையேங்கிறது தான் குருடர் போன்ற நிலைமை. அதை எல்லாத்தையும் மாத்திருவேன். நான் தான் அவர்கள் நினையாத, அவர்கள் நினைச்சு பார்க்காத ஒரு காலத்துக்குள்ள, ஒரு காலகட்டத்துக்குள்ள அவர்களை கொண்டு வந்து அவர்களை புடமிட்டு பொன்னா விளங்கும்படி செய்து அவர்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி அவர்களை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்.
நித்திய ஜீவனுக்குள்ள சுதந்திரிக்கும் பரியந்தமும் அவர்களை கைவிட மாட்டேன்னு அர்த்தம். ஆமென். ஏசாயா 43ஆம் அதிகாரம், அதே 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாசிச்சிட்டிங்களா? 16 வாசிச்சிட்டிங்களா? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? இங்க என்ன சொல்றாரு? விழிப்பா இருப்போம். சொன்னார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார்ல, டயர்டா இருந்தோம், வெளியில போயிருந்தோம், அவசர அவசரமாக வந்து சேர்ந்தோம், அவசர அவசரமாக செஞ்சு லேட்டாக சாப்பிட்டு திபுன்னு கிளம்பி வந்தோம். அதனால் கொஞ்சம் தள்ளுது. நான் செய்கிறது, நான்னா கர்த்தர், இந்த வார்த்தை அவர் மட்டும் தான் பேச முடியும். நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர் செய்ய வரும் நேரத்தில் தடுக்கிறவன் யார்? அவர் ஒரு நேரமும் வேலையும் குறித்து வச்சிருக்கிறார் மனுஷர்களுக்காக, தம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு. அப்பந்தான் அதை தடுப்பவன் யார் என்ற. ஏன்னா அவர் களத்தில் வரும்போது அவரை யாரும் என்ன செய்ய முடியாது, அவரை தடுக்க முடியாது. அதை தான் சொல்றார். நான் செய்கிறதை, அவர் நினைத்திருக்கிறத, அவர் எண்ணி இருக்கிறத, அவர் தீர்மானித்திருக்கிறத, அவர் திட்டமிட்டிருக்கிறத, அவர் சொல்லி இருக்கிறத, அவர் செய்வதை தடுப்பவன் யார் என்று சொல்றார். என்னாகமும் 23:19. என்னாகமும் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், இவ்வளோ நேரம் சொன்னது அவர் தான். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன். அப்போ மனுஷன் பொய் சொல்லுகிறவன் மனம் மாறுகிறவன், மனுஷன் பொய் சொல்லுகிறவன் மனம் மாறி போகிறவன். 2 மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. செய்யாதிருப்பாரோ, நிறைவேற்றாதிருப்பாரோ. செய்து வச்சதை தான் செய்தாருன்னு நமக்கு தெரிய வரும். நிறைவேற்றாத பரியந்தமும் அவர் நிறைவேற்றின பிறகுதான் நிறைவேற்றினார்னு தெரிய வரும். புரியல? தலையாட்டிக்கிட்டு நல்லது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இது என்ன? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்றது. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16. அவர்களை அறியாத வழியில, பாதையில அவர்களை நடத்தி, அவங்களுக்கு தெரியாத பாதை, தெரியாத வழி, அவங்களுக்கு அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு வாழ்க்கை, நினைச்சு பார்க்காத ஒரு சூழ்நிலை, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சம்பவம், நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நஷ்டம், நினைச்சு பார்க்க முடியாத இழப்பு, நினைச்சு பார்க்க முடியாத அவமானம், நினைச்சு பார்க்க முடியாத பஞ்சம், நினைச்சு பார்க்க முடியாதபடி இருக்கிற காரியங்கள் நிறைய. அதைத்தான் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும்
அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரன்றதும் ஒரு பொட்டலும் ஒரு வீடு எதுவுமே இருக்காது. வனாந்தரம் குடிக்க தண்ணி முதல் கொண்டு எதுவும் கிடைக்காது, ஆகாரம் முதல் கொண்டு எதுவும் இருக்காது, அங்கே கனிகளோ பழங்களோ எதுவுமே கிடைக்காது, ஒரு நிலையிலே இருக்காது. எங்கே திரும்பினாலும் வெயில் தான், சுட்டெரிக்கிற வெயில் தான், ஒரு ஓரம் ஒதுங்க கூட முடியாது. அப்படிப்பட்ட வனாந்தரம். அப்படிப்பட்ட வனாந்தரத்தில் அதில் வழியே தெரியாது, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். எங்கே இடம் சுற்றி கித்தி பார்த்தோம்னா ஒரு ஒத்தடி பாதை தெரியல, வயல்வெளிகள் எல்லாம் பார்த்தா ஒரு பாதை ஒன்று இருக்கும், இல்லை ஒரு காட்டுப்பாதையில் ஜனங்க நடந்து போன அந்த வழி தடயங்கள் உள்ள அந்த பயன்படுத்தின அந்த பாதைகளுடைய இது தெரியும். இது எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது, ஒரு கிராமத்துக்கு கொண்டு போகுது, எங்கேயோ மக்கள் வசிக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது, இல்லை தண்ணுகள் ஆறுகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது என்ன சொல்லிட்டு இல்லையா. அந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கான ஒரு வழிக்கு அது வழியை காமிக்குதுன்றது இருக்கும். அதெல்லாம் இதில் எதுவுமே இருக்காது, கண்ணு கெட்டின தூரத்துக்கு இருக்காது. அப்படி இருக்கிற வாழ்க்கையில் நான் வழியை உண்டு பண்ணுவேன். வழியாகிய தேவன் அவர் தான், வழியை உண்டு பண்ணுவேன். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அதுவும் இன்னும் சுத்த மோசம் அவாந்திர வெளி. இது வனாந்திரத்தை விட இன்னொரு மோசமானது ஒன்று அவாந்திர வெளின்றது. அந்த அவாந்திர வெளியில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. அந்த இடத்துல ஆறுகளை உண்டாக்குவேன் அப்படின்னா நம்ம பிழைக்க, வாழ செழிக்க அந்த வழிகளை உண்டாக்குவேன் என்று தான் சொன்னேன். அப்போ செய்கிறேன் என்று 19ஆம் வசனத்தில் செய்கிறேன், கர்த்தர் சொல்ற வார்த்தை செய்கிறேன் என்று சொல்லி. சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், தம்முடைய ஜனத்துக்கு நியாயம் செய்வார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். ஆமா, நியாயம் செய்வார், நீதி செய்வார், நியாயம் செய்வார், நீதி செய்வார். 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் செய்துமே ஒன்று விடாம செய்து முடிப்பார். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 46-50. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே,
ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான இரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார், இப்போ கிருபை செய்கிறார். என்ன செய்கிறார்? கிருபை. தகுதியற்றவனுக்கு தேவன் பாராட்டுகிற அளவற்ற அன்பு தான் கிருபை. தகுதியற்றவனுக்கு, தகுதியற்றவளுக்கு தேவன் தரப்போகிற, தேவன் செய்ய போகிற, தேவன் அருளி செய்கிற நன்மைகளுக்கு தகுதியற்றவனும் தகுதியற்றவனுமாய் இருக்கிறவனுக்கு தேவன் பாராட்டுகிற கிருபையின் அன்பு தான் இந்த கிருபை. அந்த கிருபையை செய்கிறார். நியாயம் செய்கிறார், நீதி செய்கிறார், நீதி செய்கிறார், கிருபை செய்கிறார். கர்த்தர் கிருபை செய்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அக்காலத்தில் பேஜ் 390, பழைய ஏற்பாடு 390. அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பாருங்க, அக்காலத்திலே, என்ன காலத்திலே? அக்காலத்திலே என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் 17வது வயதில் தம்முடைய தாசனாகிய தம்முடைய ஊழியக்காரனும் இஸ்ரவேலிலே நியாயாதிபதியாய் வைத்திருந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி அபிஷேக தைலத்தினாலே, எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் கர்த்தருக்காக. கர்த்தர் அப்படி சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தாவீதை அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. யாருக்காக? எனக்காகன்னா அவருக்காக, அவருக்கு மட்டும், அவருக்காக மட்டும்தான் தாவீது. எனக்காக அவனை என்ன பண்ணு? அபிஷேகம் பண்ணு. சவுலை அபிஷேகம் பண்ணும்போது அந்த வார்த்தை சொல்லப்படலை. அபிஷேகம் பண்ணப்பட்டது அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சவுலை குறித்து சொல்லப்படலை. சவுலை குறித்து சொல்லப்படலை. ஆனால் தாவீதை குறித்து உரிமையாக சொல்கிறார். அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுன்றார். அவர் எதிர்பாராத ஒரு காரியம் அவர் வாழ்க்கையில் நடக்குது. ஒரு 15 நிமிடம்தான், கர்த்தர் கிருபையில் முடிஞ்சிடும். ஆமென், ஆமென், முடிஞ்சிடும், அவ்வளோதான். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய இதை பற்றி நிறைய பேசியிருப்பார் கர்த்தர். இந்த அநேக வருஷங்களாக இந்த மாதிரிலாம் நிறைய. உங்களுக்கு அதை நான் சொல்லி ஞாபகப்படுத்தணும்னு அவசியமே உங்களுக்கு கிடையாது. நினைக்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதை இல்லையா? நினைக்க சொல்லிகிட்டு இருப்பீங்க. பாருங்கள், அவர் ஒரு நாள் அவர் என்றைக்கும் வழக்கம் போல் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறார். அவருடைய தொழில் தன் தகப்பன் கொடுத்தா ஆடு மேய்க்கிற தொழில். ஆடு மேய்க்கிற தொழிலாக இருந்தாலும் ஆடுகளின் மேய்ப்பனாகிய கர்த்தரோடு கூட தொடர்பில் இருந்தார். அந்த அவருடைய கொள்ளுப்பாட்டி, யாருடைய கொள்ளுப்பாட்டி? தாவீதுடைய கொள்ளுப்பாட்டி ராகாப். ராகாப்னா இப்போ தெரிதா யாருன்னு? எரிகோ பட்டணத்தின் மேலே இருந்தவங்க அவங்க தான் கொள்ளுப்பாட்டி. அந்த கொள்ளுப்பாட்டி இஸ்ரவேலின் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு
எரிகோ மக்கள் சேதமடைஞ்சு போகிற காரியத்தில் தானும் தன் தகப்பன் குடும்பமும் யாவரும் அவங்கள சேர்ந்தவங்க யாரும் சேதமடையாதபடி கர்த்தராலே காப்பாற்றப்பட்டவங்க. அப்போ யூதா வம்சத்தை சேர்ந்த யூத குலத்தை சேர்ந்த சல்மோன் என்பவர்களே அந்த அந்த பகுதியில் ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்திருக்கிறார். அவரை தான் திருமணம் செய்கிறாங்க அவங்க. கர்த்தர் அந்த சல்மோன் தான் ராகாப்பை ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தமான பிள்ளை. அதுக்கு முன்னாடி கிடையாது. கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய கிருபையின் அக்கினினாலே அவர்கள் கழுவப்பட்டு பரிசுத்தவாட்டியாய் மாறினார்கள். அவர்களை அவர் திருமணம் செய்து அவர்களுக்கு பிறந்த மகன்தான் போவாஸ். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் போவாஸ். யாரோட இவங்கெல்லாம் இருக்கிறவங்க? தேவனோடு கூட இருக்கிறவங்க. போவாஸ் அந்த காலத்திலே நீதிமான், கர்த்தருக்கு பயந்த நீதிமான். அப்போ இவருடைய தாத்தா, அதாவது தாவீதுடைய கொள்ளு தாத்தா போவாஸாக இருக்கிறார். அதுக்கும் மேலே தான் அந்த அம்மா இருக்கிறாங்க, ராகாப்புன்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கு மேலே அந்த கொள்ளுப்பாட்டிக்கும் மேலே இருக்கிறாங்க. அப்போது போவாஸ், அவருடைய மனைவி தான் ரூத்து. கேள்விப்பட்டிருப்பீங்க ரூத் யாருன்னு. எப்படி இருந்தால் அவங்க வாழ்க்கை அமைஞ்சு அந்த வாழ்க்கையின் பயணத்தில் வந்து கர்த்தரை அவங்க வாழ்க்கையில் செய்து அவங்களும் தேவனோடு கூடவே உன் ஜனம் என் ஜனம், உன் தேவன் என் தேவன், நீ எங்கே மறிக்கிறியோன்னு சொல்லி தேவனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டவங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ஓபேத். அவர் எப்படி இருந்தார்னு இதில் எழுதப்படலை, ஆனால் கர்த்தரோட கூட இருப்பார்னு நான் நம்புகிறேன். அவர் தான் இவருக்கு தாத்தா. தாவீதுக்கு ஓபேத்து தான் தாத்தா. அவருடைய அப்பா, ஓபேத்துடைய அப்பா தான் போவாஸுடைய அப்பா தான் ராகாப்பா கல்யாணம் பண்ண சல்மோன். இப்படி சந்ததிகள். பிறகு ஓபேத்துடைய பையன்தான் ஈசாய், தாவீதுடைய அப்பா. அவருக்கு நிறைய பிள்ளைங்க, நிறைய பையனுங்க, நிறைய பொண்ணுங்க. இதில் கடைசி இவர் தான். யார்? தாவீது தான். இவர் எதிர்பாராத நாள் அவங்க குடும்பத்திலையும் ஒரு நாள் சம்பவம் நடக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி அவங்க வீட்டுக்கு போகிறாரு. பயந்து அலறாங்க, என்னமோ ஏதோன்னு அலறாங்க. எல்லாம் சமாதானம்தான்னு சொல்கிறாரு. அப்போது இவர்களுடைய பிள்ளைகளில் ஒருத்தரை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொள்ள போகிறார் என்பதை முன்னறிஞ்சு அங்கே சொல்லி அவங்களுக்கு அங்கே உங்கள் பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்கணும், எனக்கு காண்பி அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்வு நடக்குதுன்னும் போது எவ்வளோ பரபரப்பாக இருப்பாங்க. எதிர்பாராத நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தனை ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுக்க போகிறாருன்னா எப்படி இருக்கும்? எல்லையில்லாத ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அப்போ இவன்தான்னு பார்க்குறாங்க, ஒருத்தராக பார்க்குறாங்க. ஆனால் சாமுவேலுக்கும் தெரியல யார் தான். கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறத அழைத்திருக்கிறதும் தெரிந்து கொண்டிருக்கிறது யாருன்னு தெரியல. கர்த்தர் சாமுவேலுக்கு சவுலை குறித்து நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது இப்படி கர்த்தரை கழுத்தறுத்து விட்டானே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, இந்த சவுல் எங்கேயோ இருந்தவனை கொண்டு வந்து ராஜாவாக்குனதனுடைய விளைவு இவன் இப்படி பண்ணிட்டானே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, இது செஞ்சிட்டானே. நான் ஒரு ரொம்ப நாளாக அழுது இருக்கிறதுனால நீ ஏன் அழுவுற? எனக்கு தான் அப்படி பண்ணான், நீ ஏன் அழுவுற? அதுக்கு நான் என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருத்தனை தெரிந்தெடுத்துட்டேன். நான் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவனை, எனக்கு பிரியமானவனை நான் தெரிந்து கொண்டுட்டேன். நான் முன்குறிச்சிட்டேன். அழாத, அழுதுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சவுலை புறம்பே தள்ளும்போது உனக்கு பதிலாக வேற ஒருத்தரை கர்த்தர் தேர்ந்தெடுத்துட்டாருன்னு சொல்லும்போது தாவீதே பிறக்கலை. தாவீதே தாய் தகப்பனுக்கு பிறக்கலை. பிறக்கத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவனை தெரிந்து கொண்டேன். சாமுவேல் என்ன நினச்சிருப்பார்? பிறந்திருப்பார் போல இருக்குது, எங்கேயோ இருப்பார் போல இருக்குது, இஸ்ரேலில் எங்கேயோ இருப்பார்னு நினச்சிருப்பார். அதுக்கு பல வருடங்கள்லாம் கழிஞ்ச பிறகு தான், அநேக வருடங்கள் கழிஞ்ச பிறகு தான் இந்த சம்பவம் நடக்குது. கர்த்தர் சொல்லி அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ போனார்லாம் கிடையாது. போனாங்க, தாவீதே இருக்க மாட்டார், தாவீதே பிறக்கலை.
தாவீதே பிறக்கலை. அதுக்கு அநேக வருடங்கள் கழிஞ்ச பிறகு தான் அங்கே இந்த காரியம் நடக்குது. சில வசனங்களுக்கு வருஷங்கள் இடைவெளி இருக்குது. வசனத்துக்கு வசனம் வருடங்கள் இடைவெளி உள்ள வசனங்கள்லாம் இருக்குது. 10 வருடம் உள்ள வசனங்கள் இடைவெளி, 15 வருடம் 17 வருடம் இடைவெளி உள்ள வசனங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த சந்தோஷத்தை பார்க்கும் பொழுது அவர்களா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மூத்தவனை பார்க்கும்போது மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகியிருக்காது, அவன் ரொம்ப பெரியவன், அவனுக்கு கல்யாணம் ஆகி இருக்காதா, அப்போ அவன் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்காதா, இவரை தான் தேர்ந்தெடுக்க போகிறாருன்னு. ஏன் நீங்கள் அழுவுறீங்க? அழலைல்ல, இல்லை குனிஞ்சிருந்தோன்னே நீங்கள் அழுறீங்களோ போல இருக்குன்னு நினச்சேன். நம்மளை யாரும் தேர்ந்தெடுக்கலையேன்னு. அப்போ பாருங்க, அப்போ அவங்க குடும்பத்தில் இவனை தான் தெரிஞ்சு வச்சுட்டாரு, மூத்தவனை தெரிஞ்சு வச்சுட்டாரு. ஆகா இல்லை கர்த்தர் அதெல்லாம் சொல்லலை, ஓகே சொல்லலை. சாமுவேலுக்கு ஒன்றுன்னா ரிஜெக்ட் பண்ண அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? சும்மா இருந்தோம், ஒரு சந்தோஷத்தை கிளப்பி கட்சியில் நீ இல்லை அவங்க ஞாபகத்துக்கே வரல. தாவீது தகப்பனுக்கும் தாய்க்கும் யார் ஞாபகம் வரல? அது என்ன ஒரு சொம்பாது பாத்திரமா, அது வீட்டில் கிடக்கிற பாத்திரமா, இங்கே இருந்தது, அது எங்கே கிடக்குதுன்னே தெரியலன்னு ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு. பையன் என்னது? பையனே என்ன வரல உங்களுக்கு? ஞாபகத்துக்கே வரலன்னா அவன் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் மேலே அவங்களுக்கு பெரிய அக்கறைலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. பெரிய அக்கறை இல்லை. யாருக்கு தான் அவர் மேலே அக்கறை இருந்தது? கர்த்தர் பார்வையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் அரவணைப்பும் அக்கறையும் கரிசனையும் எல்லாமே தாவீதின் பேரில் கர்த்தருக்கு இருந்தது. தாவீது தன் பிதாக்களுடைய தேவனை பிதாக்கள் மூலமாக அறிஞ்சதுனால அவரோடு கூட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார். அவரை அபிஷேகம் பண்ணிட்டார். வர சொன்னார். ஒரு காமா தங்குறான், கடைசிக்காரன் ஒருத்தா இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறான். முதல்ல வர சொல்லு, அப்போ தான் இந்த பந்தியிலே உட்காருவேன், சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் தண்ணியே குடிப்பேன், அது வரைக்கும் தண்ணியே குடிக்க மாட்டேன், வர சொல்லுன்னு. வர சொல்லி அவனை பார்க்கும்போது தான் அவன் அழகிய கண்களும் சிவந்த மேனி உள்ளவனாய் இருந்தான். பார்க்க நல்லா இருக்காதுல்ல? என்ன சோப்பா இருக்கான், கண்ணு அழகா இருக்கு, இதுல என்ன பெருசு? சும்மாவே குழந்தை நல்லா இல்லைனாலும் தான் குழந்தை அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நிலா மாதிரி இருக்கு, அது மாதிரி இருக்கும்பாங்க இல்லையா? எல்லாரும் அதை பார்த்தாங்க. கர்த்தரோ அவர் உள்ளத்தை பார்த்தார். அவர் உள்ளத்தை பார்த்தார். நான் இருதயத்தை பார்க்குறேன் சாமுவேலே அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒன்று வந்துட்டு நம்மளை அபிஷேகம் பண்ணுறாங்க, நம்மளை இது பண்ணுறாங்க, சரி ரைட் சொல்லிட்டு அவர் பாட்டு அவர் பழையபடி ஆடு மேய்க்கிற தொழிலுக்கே போயிட்டார். சாமுவேல் அவர் தன் தானத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம்தான் அவர் வாழ்க்கையில் வருகிற விபரீதங்கள் எல்லாமே சோதனைகளும் வேதனைகளும் பாடுகளும் துரத்தல்களும் மிரட்டல்களும் உருட்டல்களும் அவரை 13 வருஷம் உண்டுலன்னு ஆக்குது. சும்மா இருந்தவனை கூப்பிட்டு வந்து தலையில் எண்ணெயை ஊற்றி அபிஷேக தைலத்தை ஊற்றி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலை ராஜாவாக்குறாருன்னு அவனை அபிஷேகம் பண்ணி அவனுக்கு 13 வருஷம் ட்ரைனிங் அவனை உண்டுலன்னு பண்ணுது தாவீதை. அந்த 13 வருஷம் முடிஞ்ச பிறகு நடந்த சம்பவம் தான் இந்த 5ஆம் அதிகாரம். இந்த ஜனங்க எல்லாம் வர்றாங்க அவரை தேடி. இதுக்கு சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக போக வேண்டியதாகி போச்சு. இவ்வளோ டீட்டெயிலாக எப்பவும் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம், சில நேரங்களில் ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். அதனால் அப்போ இந்த ஜனங்க எல்லாம் வர்றாங்க. ஜனங்க எல்லாம் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இது வரைக்கும் சொல்லலை, நீர் என் மாம்சம் என்னன்னு சொல்கிறாங்க, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பு, உங்கள் எலும்பு தான் எங்கள் எலும்பு, எங்கள் எலும்பு தான் உங்கள் எலும்பு. எலும்புன்னா எதுன்னு தெரியும்ல? தெரியுமா? தெரியும். இந்த செட்டு ஏதோ பொங்கல் கரும்புன்னு நினச்சிடாதீங்க, எலும்பு இல்லையா? இந்த கரும்பு கடிக்க முடியுமாமா?
நம்ம இதை தின்னு முடிக்க முடியுமா? இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், நீரே என்னை உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும், உம்முடைய எலும்பு மாம்சம்லாம் நாங்கள் தான், உம்முடைய எலும்பு மாம்சமும் நாங்கள், எங்கள் மாம்சம் எலும்பும் நீங்கள், வேறெல்லாம் கிடையாது இன்னும் இப்போ சொல்கிறாங்க. தாவீது இந்த இதைகளெல்லாம் கர்த்தரால், இந்த சோதனைகள் வேதனைகள் எல்லாம் கடந்து கர்த்தரால் வெற்றி பெற்று வந்த பிறகு சொல்கிறாங்க. அதுக்கடையில எல்லாம் சொல்லலை யாரும். அடுத்தது சொல்கிறாங்க, சவுல் எங்கள் மேல் ராஜாவாக இருக்கும் போதே, சவுல் ராஜாவாக இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. புரியுதா? ராஜாவா சவுல் இருந்தா கூட நீர் தான் எங்களுக்கு ராஜாவா இருந்தீர், தலைவனா இருந்தீர், தளபதியா இருந்தீர். சொல்றாங்க இல்லையா, எங்க தளபதின்னு இல்லையா, எங்க தளபதின்னு. இவர் ஒரிஜினல் தளபதி, இவர் ஒரிஜினல் தளபதி, ஒரிஜினல் தளபதி. இவருக்கு யாரும் ஏதோ சொல்லிலாம் பூ போட்டு தளபதின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வராற அவர் தான் தளபதி, அவருக்கு தான் நீ கரெக்டாக பூ போடணும்னு. வேற யாரோ அதே மாதிரி வெள்ளை சட்டையை போட்டு எவனோ தானே அவனுக்கு பூ போட்டுருவாங்க. ஐயா எனக்கு எங்கேயா சொன்னேன், ஆள் போட்டாவை காமிச்சேன், சொன்னேன் இப்படி முன்னாடி வருவாங்க போட்டுருன்னு, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டுட்டோம். இப்போ ஏன் நாங்கள் சொல்லாதவனுக்கு பூ போட்ட தளபதின்னு கத்திட்டு, தளபதி இல்லாதவங்களுக்கு ஏன் தளபதி சொன்னேன்? அவர் உண்மையான தளபதி, உண்மையான தளபதி, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட தளபதி, நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். கர்த்தருடைய வாக்குத்தத்தம், தாவீதுக்கு சொன்ன வார்த்தையையும் வாக்குத்தத்தத்தையும் இவங்க சொல்றாங்க தாவீதுக்கு. என்னன்னு சொல்றாங்க? கர்த்தர் உமக்கு சொல்லியிருக்கிறாரே, என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள் என்று சொல்லிட்டு அவரை ராஜாவாக மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறாங்க. எப்ரோனிலே அவரை ராஜாவாக யூதர்கள் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ ராஜாவா ஆயிட்டார். என்னவாயிட்டாரு? 30வது வயதில். 4ஆம் வசனம் வாசிக்குமா, 4ம் 5ம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். இப்போ ராஜாவான பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. 30வது வயதில் ராஜாவான பிறகு ஒரு சம்பவம் நடக்குது. 6ஆம் வசனம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, ஒரு இடத்துக்கு இப்போ ஒரு எபூசியர்கள் மேலே யுத்தம் பண்ண போறாரு. இப்போ ராஜா தளபதி போறாரு, ராஜாவும் தளபதியும் அவர் தான் போறாரு, யுத்த சேனைகளோட போறாரு, யுத்தம் பண்ணுறதுக்கு போறாரு. அங்கே போனால் அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, அந்த ஊர் தலைவர்கள் அது சம்பந்தமானவங்க சொல்கிறாங்க, உன்னை நாங்கள்லாம் தடுக்க வேண்டிய அவசியமே, தாவீதே உன்னை நாங்கள் தடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, எங்ககிட்ட இருக்கிற குருடர்களும் சப்பானிகளே உங்களை அடித்து துரத்திடுவாங்கன்னு. என்னன்னு சொல்கிறாங்க? சப்பானிகளே, எங்ககிட்ட இருக்கிற குருடர்களும் சப்பானிகளே உன்னை அடித்து துரத்திடுவாங்க, நீ எங்களெல்லாம் பிடிக்கலாம் முடியாது, எங்களுடைய கோட்டைகளையோ எங்களுடைய ஊர்களையோ நீ பிடிக்கவே முடியாது, அதை எங்கள் சப்பானிகளும் குருடர்களுமே தடுத்து உன்னை அடித்து விரட்டி தள்ளிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. கர்த்தர் செய்வது நிச்சயம், தாவீதுக்கு செய்வது நிச்சயம். அங்கு இப்படி சொன்ன உடனே சும்மா இருப்பாரா தாவீது? சும்மாவே பிடிப்பாரு? இல்லை வேற கிளப்பி விட்டா விடுவாரா?
கிளப்பி விட்டா. 8ஆம் வசனம். எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீதின் நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலந்துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். பாருங்க, இது அடுத்த வாரம் பார்ப்போம். ஏன்னா வீடை கட்டினார்கள் என்பதற்கு அடுத்த வாரம் என்ன வீடு கட்டினார்கள், அந்த வீட்டில் அவர் என்ன நினைத்தார், பிறகு தேவன் என்ன செய்தார்ன்றதை அடுத்த வாரம் கர்த்தர் கிருபையில் பார்ப்போம். அப்போ தாவீதுக்கு வீட்டை கட்டினார்கள். கோட்டையை பிடிச்சிட்டாரு. சப்பானி கிப்பானின்னு சொன்னானே, அதை அடித்து நொறுக்கி பிடிச்சி அதை கைப்பற்றி அது ஒரு பெரிய கோட்டையாக அவருடைய வீடாக மாற்றிட்டார். அது பெரிய அரண்மனையாக மாற்றிட்டார். மாற்றி அங்கே ஒரு வீடு கட்டினார்கள். அதுக்கு இன்னொரு தேசத்தை, ஈராம் நாட்டு மண்ணை, தன் ஸ்தானாதிபதிகள், தன் தச்சர்களை, கார்பெண்டர்களை, விசேஷித்த கார்பெண்டர்களை, நிபுணர்களெல்லாம் அனுப்பி தாவீதுக்கு வீடு கட்டுறாங்க. தாவீதுக்கு வீடு கட்டுறாங்க. தேக்க மரம்னு சொல்கிறோம்ல, நம்ம தேக்க மரம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை காட்டிலும் விலை உயர்ந்தது ரோசுட்டுன்னு மரம்னு சொல்லுவோம் நம்ம, ரோசுட்டுன்னு. அதை போல் ரோசுட்டு, தேக்க மரம் கூட கிடையாது, ரோசுட்டு, பூச்சி பிடிக்காது, செல்லரிக்காத மரம் ரோசுட்டு. அப்படி போன்ற அந்த காலத்தில் கேதுரு மரங்கள், விலை உயர்ந்த கேதுரு மரங்கள் எல்லாம் தங்கத்தை காட்டிலும் விலை அதிகம். அந்த மரத்தினால வீடு கட்டுறாங்க தாவீதுக்கு. தாவீதுக்கு 13 வருஷம் அந்த இதுக்கு பிறகு கர்த்தர் அவருக்கு கொடுக்குற ஒவ்வொரு வெற்றியில் அவர் கர்த்தர் அவரோட கூட நாளுக்கு நாள் விருத்தி ஆகிறார். நாளுக்கு நாள் விருத்தி ஆகிறார். அவருக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுகிறார். கர்த்தர் கிருபையில் அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையே, இவ்வளவாய் கிருபையும் தயவையும் ஒத்தாசையும் ஆண்டவரே நீர் பாராட்டி துணை செய்து துணை நின்று பலவீனத்தில் உம்முடைய பலனை தந்து சத்துவம் இல்லாத எளியவனுக்கு சத்துவத்தை கொடுத்து சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து திடப்படுத்தி தைரியப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்தி உண்மையிலே நிற்க செய்து ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை முழுமையும் அருமையாய் நேர்த்தியாய் உம்முடைய பார்வைக்கு செம்மையாய் உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படத்தக்கதாக நீர் நடத்தி கொடுத்த தயவுக்காகவும் ஆராதனையில் நாங்கள் யாவரும் பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்கள் யாவருக்கும் நீர் பாராட்டின கிருபையின் அன்பின் தயவுக்காகவும் கருணைக்காகவும் கடாட்சத்துக்காகவும் கோடி 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 ஸ்தோத்திரம். தேவரீர் உமது கரத்தில் எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒரே நம்பிக்கையும் நங்கூரமும் எங்கள் எல்லையெல்லாம் எதிர்பார்ப்பும் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் கண்மலையாகிய நீதியின் சூரியனே, உம்முடைய நீதியின் சூரியன் எங்கள் ஒவ்வொருவரிலும் உதிக்கும்படி கிருபை செய்வீராக. தாமதமின்றி மகா கிருபையும் தன்னித்து எங்களுக்கு மகா பெரிய தயவை பாராட்டுகிற எங்கள் நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவரிலும் உதிப்பதாக. தயவாய் எங்களை மன்னித்து இறங்கி நீதியின் சூரியன் எங்கள் ஒவ்வொருவரிலும் உதிப்பீராக. ஒருவர் விடாதபடி உதிப்பீராக. எங்கள் நீதியின் சூரியன் உதித்து விட்டீர் என்பதை நாங்கள் கண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் இரத்தம் செய்யும், இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.